முதல் 4 நாட்களுக்கு அந்த படம் தமிழ்நாடு அளவில் இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி என்ன வசூலாயிருக்கோ அதை விட 10லேருந்து 15% வசூல் கூட இருக்கும். அது 100% உண்மை. ரஜினி சார் நடிக்கணுமா வேணாமான்னு ரஜினி சார் தான் முடிவு பண்ணணும். இத்தனை வயசில் நடிக்கிற அத்தனை வயசில் இவர் நம்ம அமிதாப் பச்சன் சார் இன்னி வரைக்கும் நடிச்சிட்ருக்கிறார். அவரோட வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியும். பெரிய நடிகர்கள், அதாவது ஒரு 400 கோடி 500 கோடி பட்ஜெட்டில் தயாராகிற எந்த படமாக இருந்தாலும் அதுக்கு நெகட்டிவ் விமர்சனம் அதுக்கு பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டாதவங்க பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிற படம் வந்து குட் பேட் அக்லி தான். சார் வணக்கம். சார் வணக்கம். கூலி திரைப்படம் ஒரு 4 நாள் வந்து ஒரு அதிரி புதிரி அப்படி ஆரவாரம்லாம் இருந்தது. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அந்த 4 நாட்கள்? 4 நாட்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நல்ல வசூல் இருந்தது. விடுமுறை நாட்கள் முடிந்து வேலை நாட்கள் வரும்போது வழக்கமாக வர படங்களுடைய அதே சேம் ஆடியன்ஸாக இருக்காங்களா? ஆமாம், நேற்றுக்கு வந்து முதல் வேலை நாள் திங்கக்கிழமை. அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக வசூல் நேற்றுக்கு கொஞ்சம் ட்ராப்பாக தான் ஆயிருக்கு. அது இன்றைக்கி எப்படி சஸ்டெயின் பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த சனி ஞாயிறு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். சார், இந்த நீங்களே சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி வந்து ஜெயிலர் திரைப்படம் தான் இதுவரை வெளியான படங்களிலேயே தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்த திரைப்படம் ஜெயிலர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது முற்றிலும் உண்மை. இது இந்த வசூல் எல்லாம் தாண்டறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி இருந்தாலும் இந்த படம் ஃபுல் ரன் ஓடி முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் முருகா. இன்றைக்கே வந்து இந்த படம் அதை தாண்டிடுமா இதை தாண்டாதா, அது அந்த மாதிரி கேள்விகளுக்கு எங்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா அது எல்லாமே அனுமானமான ஒரு பதிலாக தான் இருக்க முடியும். முதல் 4 நாட்களுக்கு அந்த படம் தமிழ்நாடு அளவில் 93 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்குங்கிறது மிக நிதர்சனமான உண்மை. இதில் வந்து எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்கும் இல்லை. நேத்திக்கு ட்ராப் ஆகிருக்கு. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த 2 நாள் அதுக்கடுத்தாப்பில் ஒர்க்கிங் டே திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் அடுத்த சனி ஞாயிறு என்ன பண்ணுதுன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சார், இந்த 4 நாட்கள் கிட்ட 95 கோடி கிட்ட சொல்கிறீங்களா? 90-100 கோடி 93 கோடி ரூபாய் என்னுடைய கரெக்டான ஒரு கணக்கு. இந்த வசூல் வந்து இந்த முதல் வீக்கெண்டில் வந்து இதுவரை தமிழ் சினிமாவில் இந்த படம் தான் அதிக வசூலா? முதல் வீக்கெண்டில் பொறுத்த வரைக்கும் இதை விட கூடுதலாலாம் படங்கள் பண்ணியிருக்கு. இல்லை சார், முதல் வீக்கெண்டில் ஜெயிலர் இதை விட கூட பண்ணியிருக்கேன். முதல் நாட்கள் இதோட அதிகமாக பண்ணியிருக்கா சார்? எஸ், பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கல, டிக்கெட் டிமாண்டு, எக்கச்சக்கமான இஷ்யூலாம் இருந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒருவேளை இது ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் யூபே இருந்தால் இன்னும் பெரிய இது இஷ்யூ ஆகிருக்குமா? டிக்கெட் கிடைக்கல. இதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி என்ன வசூலாயிருக்கோ அதை விட 10லேருந்து 15% வசூல் கூட இருக்கும். அது 100% உண்மை. இல்லை சார், எதுக்காக கேள்வி கேட்கணும் சார்? ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கே வந்து டிக்கெட் கிடைக்காம அவங்க அலுவலப்பட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒருவேளை யூபிஏவாக இருந்திருந்தாலும் யூ சர்டிஃபிகேட்டாக இருந்தால் இன்னும் உங்களால் ப்ரெஷர் தாங்கியிருக்க முடியுமான்னு? ஆமாம், அதுதான் ஆமான்னு தான் சொல்கிறேன் நான். அது சார், ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வயசில் கூட இந்த மாதிரி ஒரு படங்கள் நடிக்கிறாரு. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எதுக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனம். இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விமர்சனம். ரஜினி சார் நடிக்கணுமா வேணாமான்னு ரஜினி சார் தான் முடிவு பண்ணணும். இத்தனை வயசில் நடிக்கிற அத்தனை வயசில் இவர் நம்ம அமிதாப் பச்சன் சார் இன்னி வரைக்கும் நடிச்சிட்ருக்கிறார். அவரோட வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் சார் எத்தனை வயசு வரைக்கும் நடித்தார்னு உங்களுக்கு தெரியும். சிவாஜி சார் எவ்வளோ வயசு வரைக்கும் நடித்தார்னு தெரியும். இப்போ கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கு என்ன பெரிய வயசில் வித்தியாசம் இருக்கும்? அவர் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சம வயது உள்ளவர்கள் தான். இல்லைனா 1 வயசு 2 வயசு வித்தியாசம் இருக்கும். அவர் இன்னி வரைக்கும் ஃபீல்டில் நின்று தானே பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு முடிவு. அதை நாம் எதுவும் அவர் மேலே திணிக்கவே முடியாது. சார், ரஜினிகாந்த் படங்கள் வந்தாலே ஒரு குரூப் வந்து என்னென்னா படமே பார்க்காம விமர்சனம் பண்ணுறாங்க, பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க. படம் நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லட்டு. ஸோ இந்த மாதிரி விமர்சனங்களால் படத்துக்கு ஏதாச்சும் நெகட்டிவ் வருமா வசூல் ரீதியாக? ஒரு 10% பாதிக்க தான் செய்யும். பட் ஆனால் ஒன்று, அதையெல்லாம் ஜனங்கள் புறந்தள்ளிடுறாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரஜினி சார் படம் இல்லை கமல் சார் படம், பெரிய நடிகர்கள், அதாவது ஒரு 400 கோடி 500 கோடி பட்ஜெட்டில் தயாராகிற எந்த படமாக இருந்தாலும் அதுக்கு நெகட்டிவ் விமர்சனம் அதுக்கு பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டாதவங்க பண்ணுறாங்க. அதனால் அந்த படத்தினோட வசூல் கண்டிப்பாக ஒரு 5% பாதிக்க தான் செய்யும். பட் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் இன்னி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது, ஒரு மீடியா விமர்சனத்தினால ஓடாத ஒரு படத்தை ஓட்டிடவும் முடியாது, ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை ஓடாமல் செய்யவும் முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு 5 to 10% ப்ளஸ் ஆர் மைனஸ், அவ்வளோதான். இல்லை சார், ஏன்னா பெரிய பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்கள்லேயே வந்து செய்தியாக போடுறாங்க. என்னென்னா இந்த படத்தை கவுப்பதுக்காக வந்து சில நடிகர்கள் வந்து பணம் கொடுத்துலாம் ஆட்களை செட் பண்ணி அனுப்புகிறாங்க, தேட்டரு அப்படின்ற மாதிரி போடுறாங்க. முன்னணி நிறுவனங்களே போடுறாங்க.
இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. ஏன் ரஜினி மேலே எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை புகுத்தணும் அப்படின்ற மாதிரி கேள்வி நான் பல எழுதுது முறை சார். சொல்லிட்டேன், இது ரஜினி சார் படத்துக்கு மட்டுமில்லை, முன்னணி நடிகர்கள் சொல்லக்கூடிய 10 நடிகர்கள் படத்துக்கு தொடர்ந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு 3-4 வருஷமாக இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லை சார், இதுக்காக ஒரு நீங்கள் சொன்னீங்களே 10 to 15% வசூல் வந்து ட்ராப் ஆகுன்ட்டு. இந்த 10 to 15 வசூலும் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்காக ஏன் இந்த மாதிரி கும்பலெல்லாம் வந்து தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தார் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கமோ, தயாரிப்பாளர் சங்கமோ, விநியோகஸ்தர் சங்கமோ இது சங்கத்து மூலமாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை இல்லை. உன்னுடைய இன்டர்வியூலேயே பல முறை நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு செல்ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்டு செல்ஃபோன். இப்போ ஆந்திராவிலேயோ கர்நாடகாலேயோ இந்த படத்தை காலையில் ஒரு 6 மணிக்கு ஸ்க்ரீன் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மணிக்கு ஒருத்தர் அங்கே உள்ளவரோ இல்லை நம்ம ஊர்லேருந்து அங்கே போய் படம் பார்க்குறவரோ படம் பார்த்துட்டு ஒரு 8:45 மணிக்கு ஒரு விமர்சனத்தை போட்டு விட்டுறாரு. நமக்கு படமே 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது, ஆனால் 8:50க்கே படத்தோட விமர்சனம் வந்துடுது. அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது அவங்கள நீங்கள் எந்த விதத்தில் தடை செஞ்சிட முடியும்? தடை செய்யவே முடியாது. அதே மாதிரி நீங்களே சொன்னீங்க 6 மணி காட்சிக்கு அங்கே போடப்படுகிறது அப்படின்ட்டு. இப்போ அது போடுறதுனால ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அங்கே போயிட்டு படம் பார்த்துட்றாங்களே சார். இப்போ அந்த ஒரு 5% 10% முதல் நாள் வசூல் வந்து குறைய தானே சார் செய்யுது இப்போ தமிழ்நாடு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், ஆமான்னு தான் சொல்கிறோம். ஏற்கனவே ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுனால நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த படமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும், எந்த ஆர்டிஸ்ட்டு எந்த ப்ரொடியூசர் யார் இருந்தாலும் 9 மணிக்கு தான் பர்மிஷனுங்கிறது அவங்க ஒரு பாலிசி டிசிஷனாக முடிவு எடுத்துட்டாங்க. 9 மணிக்கு தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க. இடையில ஒரு 3-4 படங்கள் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா எல்லாமே 9 மணிக்கு தான் ஷோ ஓப்பனிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் சன் பிக்சர்ஸ் அவங்களுடைய சொந்த முடிவு. மற்ற மாநிலங்களில் 9 மணிக்கு முன்னாடியே அந்த ஏர்லி மார்னிங் ஷோஸ் 6 மணி 5:30 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. இதில் எந்த சங்கமும் தலையிட முடியாது, நம்ம அவங்கள போய் கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து அவங்களோட ப்ராடக்ட், அவங்களோட ப்ராப்பர்ட்டி. அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. ஏன் சார், குட் பேட் அக்லி திரைப்படம் கூட இந்தியா முழுக்க எல்லா இடங்களையும் 9 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு ஷோவை ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கேயுமே வந்து அதிகாலை 6 மணி 5 மணி போடலை. இந்தியா முழுவதும் 9 மணி தான். வெளிநாடுகளில் மட்டும்தான் காலையில் 6 மணிக்கு ஷோ போடப்பட்டது. ஏன்னா அவங்க டைமிங் நம்ம டைம் வேறு அதனால போட்டாங்க. அதே மாதிரி அதுதான் சொல்கிறேன் நான், அந்த குட் பேட் அக்லி படத்தினோட தயாரிப்பாளர் வேறு, கூலி படத்தினோட தயாரிப்பாளர் வேறு. இது அவங்க சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. இதில் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, தலையிடவும் முடியாது. ஸோ இந்த வருடம் வெளியான படங்களிலேயே தமிழகத்தில் அதிக வசூல் செய்த திரைப்படம்னா எந்த படம் சார்? இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிற படம் வந்து குட் பேட் அக்லி தான் சார். இதுவரை தமிழ் சினிமா உலகத்தில் இந்த முதல் நாள் வசூல்ன்றது வந்து இந்த 3 நடிகருக்குள்ளே தான் போட்டி நடக்கும். இந்த ஒரு ரஜினிகாந்த், ஒரு அஜித், விஜய் இவங்களுடைய படங்கள் வெளியான மட்டும்தான் அந்த முதல் நாள் வசூலுக்கு வந்து இவங்களுக்கு தான் அதிகம், அவங்களுக்கு தான் அதிகம்னு இருக்கும். இதுவரை வெளியான படங்களிலேயே தமிழ் சினிமா உலக வரலாற்றிலே இதுவரை வெளியான படங்களிலேயே முதல் நாள் வசூல் வந்து வலிமை தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது முற்றிலும் உண்மையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அது உண்மை தான். அது வலிமை தான் இது வரைக்கும் அதிகமாக வெளியான படம். டே 1 கிராசர் ஓப்பன்லிங். சார், ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி படங்கள், கேங்ஸ்டர் படங்கள் நடித்தது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கதை நடிச்சிருக்கலாமே, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படத்தை கிளிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா நீங்கள்? படத்தினுடைய விமர்சனத்திற்குள்ளே நான் போக விரும்பலை. எங்கிட்ட கலெக்ஷன் சம்மந்தமான பாயிண்ட்டை மாத்திரம் கேளுங்க. படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுவது என்னுடைய வேலை அல்ல. சார், இந்த மற்ற மாநிலங்களிலும் வந்து பெரிய லெவலில் வந்து இந்த படம் வந்து வியாபாரமாக இருக்குது, வசூலாக இருக்குன்றாங்க. இது முற்றிலும் உண்மையா சார்? இது உண்மைதான். மிகப்பெரிய விலைக்கு அவங்களுக்கு அயல்நாட்டு உரிமை கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் உரிமை ஒரு பெரிய அளவில் நம்பர் பண்ணப்படுது. டிஜிட்டல் ரைட்ஸும் ஒரு பெரிய அளவில் நம்பர் பண்ணப்படுது. அப்படி பார்த்தாலும் சன் பிக்சர்ஸ்க்கு இது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் என் மனசுக்கு படுது. சரியான கரெக்டான உண்மையை வந்து அவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு காதல் விடுகிற செய்தியை வச்சு சொல்ல முடியும். சார், 4 நாட்களில் வந்து 404 கோடி வசூலாயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாக வந்து போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே சன் பிக்சர்ஸ் வந்து வசூல் கணக்கு வந்து வெளியிட மாட்டாங்க. ஆனால் ரஜினி படத்துக்கு மட்டும் வெளியிடுறாங்களே, என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அது ஏன் வெளியிடுறாங்கன்னு அது அவங்கள தான் கேட்கணும். போன படம் ஒரு ராயனுக்கு கூட அவங்க எந்த மாதிரி வசூல் விவரங்களை வெளியிடலை. ராயன் திரைப்படத்துக்கு கூட அவங்க வெளியிடலை. ஜெயிலருக்கு முன்னாடி இருக்க அவங்க எந்த படத்துக்கு வசூல் விவரங்களை வெளியிடலை. ஆனால் இந்த படத்துக்கு குறிப்பிட்டு வெளியிடுறாங்க, என்ன காரணம்? ரஜினி வந்து நிரூபிக்கிறாங்களா அவங்க? அதெல்லாம் தெரியல, எனக்கு தெரியல சார். இந்த திரைப்படம் வந்து நம்ம வந்து இந்த படம் வெளிவரதுக்கு முன்னாடி வந்து இந்த படம் வந்து 1000 கோடி வசூல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய கணிப்புப்படி இந்த எந்த இடத்துலையும் 1000 கோடி அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.